ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மார்கழி மாச பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். துலா ராசிக்கு ரொம்ப அருமையான மாசம் தான் இது. ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. திக்பலம் அப்படிங்கிறது உச்ச பலத்தை விட அதிகமான பலன்கள். ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் 11 கூடிய சூரியன் லாபஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த தடையுமே கொடுக்க மாட்டாரு. தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். 2-7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமானாரு. ஆனால் நீச்சமானாலும் நல்லது தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதை பார்க்குறாரு. சுப கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு செவ்வாய். அப்போ வருமானம் ஒரு வழியில தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகையில இருந்து உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த மாசத்துல நீங்க தூங்கவே கூடாது. அந்த அளவுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாமே சேர்த்து வைங்க. அதுதான் பெரிய லெவல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மாசம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கு. இன்கம் அப்படிங்கிறது ஒரு வகையில வராது, பல வகையில வரப்போகுது. நீங்க பிசினஸுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். சிறு தூர பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6 குடையவர் 8ல் இருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட விஷயங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 6 குடையவர் எப்பெல்லாம் 8க்கு போறாரோ அப்போ 6ஆம் அதிபதி குருவா இருந்து அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்றது, ஒரு ஸ்டாஃபை பத்தி இன்னொருத்தங்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்கள், டிப்ரெஷன் இது எல்லாமே தானா வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும். உயர் பொறுப்புகளில் உயர் அதிகாரியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. உங்களுக்கு 12 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. வருமானங்கள் வரும். அதே மாதிரி செலவுகளும் இருக்குது. அதை நீங்க சுப விரயமா மாத்திக்கிறதா நல்லது. ஏதாவது ஒரு விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையில், ஏன்னா 12 கூடியவர் 2ல் வரும்போது ஒரு விரயம் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல விரயமா நீங்க பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களா இருக்கும். 2 கூடையவரும் 7 கூடையவரும் 10ல் நீச்சமா இருக்கனால உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு இடையே இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல இணக்கமான சூழ்நிலைங்கிறது உருவாகாது. குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் பிஸ்னஸுக்கு உத்தியோகத்துக்கும் போகும்போது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா 2-7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கு. தேவையில்லாமல் பேசுறதும் தேவையில்லாத செயல்களை செய்யறதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரிவினைக்கு உள்ளாக்கிறோம். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்க. மருதமலை போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணுங்க. அது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். படிக்கக்கூடியவங்க படிப்புல நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலை, பெரிய லெவல்ல வரதுக்குண்டான அமைப்புகள், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல சாதனை படிக்கிறதுக்கு உண்டானது, ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது படிப்பு முடிச்சுட்டு, அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய காலேஜ்லேயே கேம்பஸ்ல நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூரம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை தானா தேடி வருது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எழுதியிருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரம். ஆடை ஆபரண சேர்க்கை, நினைச்சது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் எல்லாம்
தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த எல்லாமே இந்த மாதம் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. உங்களுக்கு அவர் புதனை பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இதெல்லாமே சால்வ் ஆகிறது. பிரிந்தவர்கள் சேர்க்கை இது எல்லாமே உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை இனிஷியேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு சுமூகமான முறையில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கனால பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இல்லைன்னா நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெரிய லெவல் நீங்கள் தெரியறது சாதிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.